அதுக்காக நன்றி செலுத்துவோம். போன மாதத்தில் இதில் கடைசியாக நடத்தினதுலேருந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகப்படுத்தணும் விரும்பலை. ஆனால் ஐயா மத்தியில் சகோதரன் தினகர் ஐயா வேதத்தை நமக்கு போதிப்பார்கள். செய்திக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வேளையில் எமது அடியார்களாகிய எங்களை திரு வசனத்தை நோக்கி நீர் அமர செய்த தயவுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய நீர் தாமே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் மூலம் எங்களோடு ஆண்டவரே சதா காலமும் திருவுளம் பற்றுகிறவர். இவ்வேளையிலும் ஆண்டவரே அடிமைகளாகி எங்களோடு உம்முடைய வசனங்கள் மூலமாக இடைப்படும். அதனாலே எங்களில் இருக்கிற நமக்கு பிரியமில்லாத பாவ சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உம்முடைய வசனத்தினாலே களையப்பட நீர் எங்கள் மீது கரிசனை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு கர்த்தாவே நாங்கள் பயந்து நடுங்க நீர் உதவி செய்தருளும். ஆண்டவரே, ஏனென்றால் உம்முடைய வார்த்தையினாலேயே நாங்கள் பிற்காலங்களிலே நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய வார்த்தைக்கு சம்பளமாய் கீழ்ப்படுகிற உம்முடைய விசுவாச மக்களாக, விசுவாச வாலிப பிள்ளைகளாக, ஆண்டவரே சிறு பிள்ளைகளாக நாங்கள் திருச்சபை சகிதமாக எங்களை உடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்தருளும். உடைய வார்த்தை விட்டு விலக்குகிற எங்களுடைய சரீர சோர்வுகளை, எங்களுடைய உலக கவலைகளை எங்களை விட்டு ஒரு விசையாய் வேளையில் அகற்றும். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மனதை தாரும். உடைய வார்த்தை குறித்து மாத்திரமே எங்கள் எண்ணங்களும் எங்கள் சிந்தனைகளும் எதிர்நோக்கி இருக்க நீர் கிருபை செய்தருளும். பேசுகிறது மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினாலே விடாய்த்து போயிருக்கிற ஆவியிலே பலவீனமாய் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்விலே முதிர்ச்சியற்று இருக்கிற எங்களை நீர் உயிர்ப்பியும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 18 முடிய நாம் இன்ற நாளிலே தியானித்து முடிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 18 முடிய நான் வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த யாக்கோபின் நிருபத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் சகோதரனும் இயேசுவின் சீஷனுமாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட யூத மனிதர்களுக்கு இதை எழுதுகிறார். யாக்கோபு ஒரு மிக தலை சிறந்த ஒரு போதகர் என்று நாம் இந்த யாக்கோபு புத்தகத்தின் மூலமாய் அறிய முடியும். ஏனென்றால் ஒரு போதக கரிசனையோடு கூட ஒரு திருச்சபை எப்படி செயல்பட வேண்டும். ஏன்னா திருச்சபையில் அவர் பார்க்கிறார் சபையாருடைய வாழ்வை, அவர்களுடைய பாவ நடக்கைகளை, அவர்களுடைய ஆவிக்குரிய பலவீனங்களை. நம்ம சரீரப்பிரகாரமான பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் என்றைக்கு நம்ம ஆவிக்குரிய பலவீனத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இது கடைசி வரைக்கும் இருக்கும். இது சரி பண்ணலையானாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா
நம் சரீரம் ஒரு நாள் அழிஞ்சிரும். அழியாதது ஆவி. ஆகவே ஆவிக்குரிய பலவீனத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். முக்கியமாக யாராக இருந்தாலும் சரி, அது போதுகராக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் எல்லாரும் ஆவியில் பலவீனர்கள். நாம் ஆவியில் பலவீனப்படுகிறோம். கடந்த நாட்களில் வாலிபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாள் கருத்தரங்கு மாதிரி இங்கே திருச்சபையில் வச்சோம். சபையாரை இன்வைட் பண்ணோம், ஒருத்தர் கூட வரல. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க வாலிபர்கள் தான் ரொம்ப பலவீனமாக, நாங்கள் எல்லாம் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சபையில் ஒரு ஊழியம் வச்சா யார் வேணாலும் வரலாம். யாரும் நீ ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்த, இது வாலிபர்களுக்கு, நீ வர வேண்டாம் அப்படின்னு யாரும் தடுக்க போகிறதில்ல. ஊழியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஊழியத்துக்கு வருவிக்காது. இந்த ஊழியம் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஊழியம் இருக்குது, அது சண்டே கிளாஸ் டீச்சருக்கு, எனக்கும் சண்டே கிளாஸுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களேன்னா உங்களுக்கு சத்தியம் புரியலன்னு அர்த்தம். சகோதரர் ராஜி, நான், சகோதரர் ராமோஸு அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாங்க. நான் இந்து குடும்பத்தில் பிறந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க இன்றைக்கி சபையில் இல்லை அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்து குடும்பத்தில் பிறந்ததுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, என்னை திருச்சபை சந்திச்சதுனால நான் சபையில் இல்லை. நாங்கள் எல்லோரும் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சண்டே கிளாஸ். நல்லா விளங்குதுங்களா உங்களுக்கு? நாங்கள் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணோம், டீன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் யூத் அட்டன் பண்ணோம். அதாவது நம்ம திருச்சபையில் சண்டே கிளாஸுக்கும் வழி இல்லை, டீன்ஸுக்கும் இப்போ தான் டீன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், யூத் இப்போ தான் கொஞ்சம் நல்லா நடந்துட்டு வருது. ஆகவே திருச்சபை இந்த ஊழியங்களில் அக்கறை கொள்ள வேண்டும். ஏன்னா சபைக்கு சரீர வாழ்வு முக்கியம் இல்லை. சபை சாப்பாடு கொடுக்கலாம், சபை பரிசு கொடுக்கலாம், சபை உடை கொடுக்கலாம், ஆனால் இது எதுவுமே அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. சபை அவர்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் பொழுது தான் அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லும். இதை நீங்கள் ரொம்ப நினைவில் வச்சுங்க. நம்ம எதை நோக்கிறோம்? ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறேன் உலக பிரகாரமான ஞானமும் பரலோக ஞானமும். நம்ம நிறைய நேரத்தில் உலக பிரகாரமான ஞானத்தை தான் சபை வாழ்வில் பயன்படுத்துகிறோம். உலக மனுஷர் எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம். இந்த சபையை கட்டி அமைப்பதற்கும் இந்த சபையை பெருக்குவதற்கும் நம்ம உலக ஞானம் தான் அதிகமாக செயல்படுது. ஆனால் பரலோக ஞானம் என்பது ஒன்று இருக்குது. நம்ம அறியாத ஞானம், நமக்கு எட்டாத ஞானம் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானத்தை குறித்து கடவுள் நமக்கு இந்த யாக்கோபு மூலமாக விளக்குகிறார். ஆக பரலோக ஞானமும் உலக ஞானமும் என்கிற தலைப்பில் கடந்த நாட்களில் நம்ம படித்தோம் இல்லை, நம்ம பூரண புருஷராகணும். இந்த யாக்கோபனுடைய முழு சாராம்சமே, முழு நோக்கம், யாக்கோபு புத்தகம் எழுதப்பட்டது முழு நோக்கமே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய வேண்டும். எல்லாரும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது, முதிர்ச்சி அடையணும். ஏன் இன்றைக்கி ஜபம் பண்ணும்போது தடுமாற்றம் வருது, வேதம் வாசிக்கும் போது தடுமாற்றம் வருது? நம்ம இன்னுமே முதிர்ச்சி அடையலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா குழந்தை தான் வாசிக்கும் போது தடுமாறும், அப்படிங்களே? அப்படி தானே? பெரியவங்க வாசிக்கும் போது தடுமாற மாட்டாங்கள்ல. குழந்தை தடுமாறுதுன்னா அது இன்னும் வளரல, படிக்கலைன்னு அர்த்தம். ஆனால் பெரியவங்களும் தடுமாறுறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையலை. நீங்கள் இதை கல்வியோடு ஒப்பிடக்கூடாது. எனக்கு படிக்க தெரியாது, அதனால தான் நான் பைபிளை தப்பாக படிக்கிறேன்னா உங்களுக்கு அப்படி நீங்கள் நினைப்பீங்களன்னா நான் நிறைய பேரை கொண்டு வந்து என்னால் நிறுத்த முடியும். படிப்பறிவே இல்லாதவங்க வேதத்தை தெளிவாக படிக்கிறவங்கள கொண்டு வந்து நிறுத்த முடியும். நீங்களும் பார்த்துருக்கலாம். ஆகவே யாக்கோபனுடைய சிந்தனை என்ன? கடவுளை இந்த பாடுகளின் மத்தியில் தெரிந்து கொண்ட இந்த மக்கள் அவங்க சும்மா ஒன்றும், அதாவது நீங்களும் நானும் இப்போ திறப்பின் வாசல் நமக்கு இருக்குதுல்ல, திறப்பின் வாசல் இருக்குது, ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை நமக்கு இருக்குது இல்லை, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது, நமக்கு இல்லாத வசதி இல்லை. ஆனால் யாக்கோபு இந்த மக்களுக்கு எழுதும்போது அவங்களுடைய நிலைமை அப்படி இல்லை. அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ காசாவில் என்ன நடக்குதோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்களுக்குன்னு வீடு கிடையாது, அவங்களுக்குன்னு மருத்துவம் கிடையாது. கடந்த நாட்களில் நான் காசாவை பற்றி கேள்விப்பட்டேன். நம்ம காசா போர் நடக்கும்போது காசாவை பற்றி நினச்சோம். இன்றைக்கி காசாவை பற்றி யாரும் நினைக்க விரும்பலை, ஜெபம் பண்ணவும் விரும்பலை. இங்கே ஜெப குறிப்பு கொடுக்குறதுலாம் கண்டினியூவாக ஜெபம் பண்ணுங்க. அது நிற்குதோ நிற்கலையோ. கடந்த நாட்களில் காசாவில் மிக அதிகமான உணர்வு பற்றாக்குறையினால் கர்ப்பிணிகளும் பெண்களும் பேரழிவை சந்திக்க போகிறாங்க. நிறைய கர்ப்பிணிகளும் பெண்களும் அழிய போகிறாங்கன்னு ஒரு பிபிசி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்போது அப்படிப்பட்ட நிலையில் தான் யாக்கோபு புத்தகத்தை, யாக்கோபு அந்த சிதறி இருக்கிற மனிதருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாவற்றையும் விட்டு
தன் தரித்திரத்தில் ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விலை அவங்க கொடுத்துருக்குறாங்களே. நம்ம நல்ல நேரத்துலேயே ஆண்டவரை தேடல. இப்போ பாருங்கள், உலக ஞானம் என்ன சொல்லுது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலனாலும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்துக்கு போகலன்னா பிரச்சனை. இந்த உலக ஞானம் சொல்லுதா? கல்யாணத்துக்கு போகலனா அந்த பிரச்சனையை நான் சமாளிக்கவே முடியாது. யாரை? அவங்க ஒன்றும் சர்வ வல்லவர்கள் கிடையாது, அவங்க சாவாமை உள்ளவர்கள் கிடையாது, அவங்க நியாயாதிபதி கிடையாது. ஆனால் அவங்கள சமாளிக்க முடியாது. யாரை சமாளிக்க முடியும்? சர்வ வல்லவரை சமாளிக்க முடியும். வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது, நான் எரிச்சலுள்ள தேவன் என்று. இல்லை உங்களுக்கு விளங்குதா? படிச்சிருக்கிறீங்களா? அந்த அந்த வசனம் யார் இருக்கலாம்? நம் தேவன் எரிச்சல் உள்ளவர். உங்களுக்கு எப்படி விளங்குறதுன்னு எனக்கு புரியல. கணவன் மனைவியை வச்சு ஒரு கணவன் தன் மனைவியை விட இன்னொரு பெண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அந்த மனைவிக்கு குளுமையாக இருக்குமா? சொல்கிறார் பாருங்க, பத்திக்கிட்டு எரியும். கரெக்டா? பத்திக்கிட்டு எரியுதோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு அவரை எரிச்சு கூட விட்டுருவாங்க. அவ்வளோ இது நீ யாரோ கூட பேசிங்கிறதுக்கு நீ நேரத்துக்கு இருக்கிற எரிஞ்சு போன்னு கூட அப்படி தானே இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இந்த எரிச்சலை பற்றி உங்களுக்கு விளங்கலையே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ என் ஜனம், நான் வீட்டு கொண்ட ஜனம். எங்கே பாருக்கிற? வேலையில் இருக்கிற ஆண்டவரே. இப்போ கடவுள் எவ்வளோ எரிச்சல் அவங்க மேலே இருக்கிறார் பார்த்துங்க. சகோதரிகள் கூட சொல்கிறேன் இல்லை, நிறைய நேரத்தில் பலவீனத்தை நீங்கள் முன்னிறுத்துறீங்க. இதனால தான் நான் வர முடியல. ஆனால் அதே பலவீனத்தோடு நீங்கள் வேலைக்கு போவீங்களே. இப்போ எரிச்சலுள்ள தேவனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள். ஆனால் இந்த 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 யாக்கோபு எழுதும்போது இந்த ஜனங்க இவ்வளோ கல்யாணத்துக்காகலாம் ஓடி இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கல்யாணம் இல்லை, காட்சி இல்லை, அவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சமிக்கையும் கிடையாது. ஆனாலும் அதன் மத்தியில் கடவுளை தேட ஆரம்பித்தாங்க. இப்போ யாக்கோபனுடைய பாரம் என்ன? இவ்வளவு கடவுளுக்காக தியாகம் பண்ணி கடவுளை தேட இந்த மக்கள் சரியாக தேடணுமே. அவங்க சரியாக தான் தேடணுமே, அவங்க தவறாக தேடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு சரியான சத்தியம் வேணும். அவங்க 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 எதெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, எதெல்லாம் அவங்க வீக்னஸாக இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, யூத பாரம்பரியத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு யூத பாரம்பரியத்தில் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இங்கே தொடர ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கொரிந்து திருச்சபையில் தீனாள் என்கிற ஒரு விபச்சார கடவுளை, டயானான்னு சொல்லுவாங்க, அது ஒரு விபச்சார கடவுள். அந்த டயானா டெம்பிளில் விபச்சாரிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விபச்சார கடவுளை வணங்கின கிரேக்கர்கள் நாளடைவில் பவுலுடைய பிரசங்கத்தினால் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, அங்கே என்னென்னலாம் பின்பற்றினாங்களோ அதே சபையில். ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க மேலே தப்பே சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி கூட நீங்கள் நிறைய பேர் ஆண்டவருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றத நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் மேலே தப்பே நான் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு சத்தியம் தெரியல. சத்தியம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க. ஏன்னா வேதம் ரொம்ப கட்டளையாக சொல்லுது. 10 கட்டளை என்னங்க சொல்லுது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய், ஆமாம், 6 நாள் வேலை செய், ஓய்ந்திருந்து. வேலைக்கு போகிறவங்களாம் கட்டளையை மீறுறீங்க. கட்டளை மீறுவது எங்க என்ன பாவம் கம்மியாக தாங்குது. கட்டளை மீறுவது பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்லக்கூட துணிச்சல் இல்லைல்ல, அவ்வளோ துணிகரமாக நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கணும். வேலைக்கு போனால் பரிசுத்தமாயிடுமா? கல்யாணத்துக்கு போனால் பரிசுத்தமாகுமா? திருச்சபைக்கு வந்தால் பரிசுத்தமாகுமா? என்னங்க இப்படிலாம் பேசினா இவர் எப்போ பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கிறாருன்றீங்களே. இதனுங்க சத்தியம். அந்த மக்கள் பாடுகளின் மத்தியில், இப்போ கொரிந்து திருச்சபையில் பவுல் சொல்கிறாரு, பெண்கள் முக்காடிட வேண்டுன்றார். ஏன் காரணம்னா, அந்த டயானா ஆராதனையில், அந்த டயானா அப்படிங்கிற அந்த கோயிலில் அவங்க தலைவிரி கோலமாக அவங்க அந்த தெய்வத்தை கொண்டாடுவாங்க. இப்போ அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, திருச்சபையில் தலைவரி கோலமாக இருந்தாங்க. அப்போ பவுல் சொல்கிறார், நீ முக்காடு போடுன்றார். சொல்கிறாரா? முக்காடு நல்லா போடுன்றார். அப்போ இந்த சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அவர்கள் குறைவுகள் எல்லாம் சரியாக்கி அவர்களை நிறைவுள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று ஒரு போதகராக யாக்கோபு விரும்புகிறார். அதான போதகர் விரும்பினா. போதகர் என்ன விரும்பினா, என் மக்கள் காணிக்கை கொடுத்தா போதும்,
தசம பாகம் கொடுத்தா போதும். அவங்க எக்கேடாவது கெட்டு போட்டோம், அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கட்டும், இல்லை அவங்க அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சு இருக்கட்டும், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகாமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு போதகர் நினைப்பாரானா அவர் நிச்சயமாக ஆவிக்குரிய போதகர் அல்ல. ஒரு போதகர் என்ன நினைக்கணும்? இதான் நம்ம சமாதானத்தை பற்றி இங்கே சமாதானத்தை பற்றி பேசுகிறார். அப்போது இந்த உலக ஞானத்தை தேடுங்கள் என்று வேதம் நமக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் சாலமோன் என்கிற தலை சிறந்த ஞானி நமக்கு எழுதி வைத்து போயிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம எடுத்து படிப்போமானால் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிப்போம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம திருச்சபையின் பேர் ஆசீர்வாத திருச்சபை. இப்போ ஆசீர்வாதத்துக்கு வழி ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஞானத்தை கண்டடைகிறவன் மனுஷன் பாக்கியவான். அப்போது யாருக்கு பாக்கியம்னா ஆசீர்வாதம், பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், பேர் பெற்றவன். யாருக்கு பாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா ஞானத்தை புத்தியை தேடுங்க. வாசிங்க 14. அதன் வர்த்தகம் வேதம் என்ன சொல்லுது? ஞானம் எவ்வளவு விலையேறப்பெற்றது. வெள்ளியை விட இன்றைக்கி வெள்ளி கிலோ எவ்வளோ ஆயிடுச்சுங்க? 4 லட்சம் ஆயிடுச்சா? இல்லை 3 லட்சத்துக்கிட்ட ஆயிடுச்சா? கரெக்டாக சொல்கிறேன், 2.69. வெள்ளியெலாம் இவ்வளோ விலை ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல பாஸ்டர்னா, ரைட். ஆனால் வெள்ளியை விட ஒன்று விலை மதிப்பானது எது? ஞானம். நிறைய பேர் நினைக்கிறீங்க வெள்ளி இவ்வளோ விலையேறுன்னு தெரிஞ்சால் நான் எப்பயோ அந்த வெள்ளி கம்மியாக இருக்கும்போதே வாங்கி போட்டு, தங்கம் இவ்வளோ விலையேறுன்னு தெரிஞ்சால் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கம் நிறைய வாங்கி போட்டிருப்பேன். நீங்கள் வாங்கி போடுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தங்க வரலாறு சந்திக்காத அளவு வீழ்ச்சி அடைய போகுது. ஆண்டவர் சொல்கிறார் அது ரோட்டில் கிடக்குன்றார். வேதம் சொல்லுது தங்கம் ரோட்டில் மிதிக்கப்படும் சொல்லுதா? அந்த எப்போ மிதிக்கப்படும்? நல்ல விலை உயர்ந்து போதான் மிதிக்கப்படும். அப்போ நீங்கள் வாங்கி வைங்க, எல்லாம் கீழே வரும். சரிங்களா? சேர்த்து வைங்க, வாங்கி வைங்க, எல்லாம் கீழே வந்து மிதிக்கப்படும். ஐயோ நான் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கினேனே, இன்றைக்கி ஒரு பைசா கூட இது தேரலையே அப்படின்னு. இது பேர் ஞானம் இல்லை. ஞானத்தை தேடுவது தான் ஞானம். அது வெள்ளியை விட பொன்னை விட உத்தமம். படிங்கம்மா. முத்துக்களை பார்க்கிலும் எது விலையேறப்பெற்றது? ஞானம். ரைட். அடுத்தது இச்சிக்கத்தக்க பொருள் ஒன்றும் இச்சைனா என்ன? ஆசை. சரிங்களா? நம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் இச்சிக்குது. உடையை இச்சிக்குது, நகையை இச்சிக்குது, அப்புறம் வீட்டை இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம கட்டினா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே, அந்த சகோதரி போட்டுங்கிற உடை மாதிரி நம்ம ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு இச்சிக்கிற பொருட்களுக்கு இதுக்கு பக்கமே வராது. எதுக்கு பக்கம்? ஞானத்துக்கு கால் தூசிக்கு சமம் அல்ல நீங்கள் நான் இச்சிக்கிற பொருட்கள். ஆனால் நம்ம அதை தான் இச்சிக்கிறோம். அதை தான் விரும்புகிறோம். எதை விரும்புகிறோம்? உடையும் உணவும் இருப்பிடமும் நகையும். இப்போ எவ்வளோ வரிசையாக சொல்கிறேன். வெள்ளி அதற்கு நிகர் அல்ல, பொண்ணு அதற்கு நிகர் அல்ல, அப்புறம் முத்து அதற்கு நிகர் அல்ல. இதெல்லாம் தானே நம்ம பெரிய சொத்துன்னு நினச்சிங்கிறோம். இதுக்கு எதுக்குமே ஞானம் ஈக்குவல் ஆகாது. இட் இஸ் ஃபார் பியாண்ட் தட். அது எங்கேயோ இருக்குது, அதை தேடுப்பான்றார் ஆண்டவர். அதான் பவுல் சொல்கிறான், மேலானவைகளை நாடு, பரலோகத்துக்குரியதை நாடுமா, கீழே பார்க்காத. எப்பவுமே நம்ம ஆளுங்க கீழே தான் பார்த்துங்கிறோம். ரோட்டில் போகும்போது கூட கீழே ஏன் நம்ம ஆள் பார்த்துன்னு போகிறான். போகும்போது ஏதாவது பணமோ நகையோ கையில் கிடைக்குமா அப்படின்ட்டு கீழே பார்க்காதப்பா. இது எல்லாம் அழிஞ்சு போகும். மேலே பாரு, அழியாத பொக்கிஷம் பரலோகத்தில் உள்ளது. அதை தருகிறவர் அங்கே இருக்கிறார். அவர் தருகிறதின் பெயர் தான் ஞானம். இதை நீங்கள் மேலே படிச்சிங்கன்னா நிறைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லும். அதன் வலது கையில் தீர்க்காயுசும். எதின் வலது கையில்? ஞானத்தினுடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கும். அப்போ நான் ஞானவான் தீர்க்க ஆயுசு உடையவனாய் வாழ்வான். அவன் அல்பாயுசில் போக மாட்டான். இல்லை
அடுத்தது அதன் இடது கையில் கனமும் இருக்குது. பார்த்தீங்களா? எதை தேடினா எது வரும்? ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, உங்களுக்கு ஞானம் வரவே வராது. ஞானம் தேடினா செல்வம் வரும், கனம் வரும். ஞானவானுக்கு செல்வம் தானாக வரும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் யார்? சாலமோன் ஞானி தானே. சாலமோன் சின்ன பையன், அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசுக்குள்ளே தாங்க இருக்கும் அவன் ராஜாவாகும் பொழுது. அப்போ அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் அவனுக்கு காட்சி தராரு, தரிசனம் தராரு. அவன் ஜெபம் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் சாலமோன் அப்படின்றான். அப்படின்னு கேட்குறாருல ஆண்டவர். அவன் சொல்கிறான், இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவர். ஆண்டவர் ஞானம் மட்டுமா கொடுத்தாரு, அதோடு கூட சகல சம்பத்துகளையும் அவனுக்கு கொடுத்தார். அப்போ எது தேடினா எது வரும்? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் இதெல்லாம் தேடி இதன் மூலமாக ஞானத்தை பெறலாம், நான் போப் ஜான் யூனிவர்சிட்டி போகலாம், இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகலாம், அப்படிலாம் வராதுங்க. அது அல்ல ஞானம். இங்கே 2 விதமான ஞானத்தை குறித்து பேசுகிறார்கள். முதலாவது உலக ஞானம், பிற்பாடு பரலோக ஞானம். முதலாவது நம்ம 15வது வசனத்தில் படிக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15 வசனம். இப்படிப்பட்ட ஞானம் இராமல் பரத்திலிருந்து. அப்போ உலக ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறது. உலக ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறது அல்ல. அது 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 உலகுக்குரியது. இட் இஸ் வேர்ல்ட்லி. நம்ம அந்த உலக பிரகாரமான ஞானத்தை அந்த அந்த உலக பிரகாரமான ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, அது உலக ஸ்டாண்டர்ட். அதாவது வேர்ல்ட் சில ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம க்ரைட்டீரியான்னு சொல்லலாம், ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஐஐடின்ட்டு போனீங்கன்னா, ஐஐடின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் படிக்கணுன்னா எல்லாருமே போய் படிச்சிட முடியாது. ஆமாம், டாப்பர்ஸ். அதே மாதிரி ஆமாம், இப்போ எம்பிபிஎஸ்னால் நீட் முடித்தவங்க தான் போகணும். அதில் நீட் முடித்தோன்னா நீங்கள் அரசாங்க இதுலலாம் நீட் முடிச்சுட்டுலாம் ரொம்ப சீக்கிரமாக போயிடுமே. அதுக்குன்னு எக்ஸலாக நீட் கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது. அந்த சில நீட் கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்க. இப்போ உலகம் ஞானத்துக்கு சில ஸ்டாண்டர்ட் வைக்குது. இப்படி இருந்தால் தான் அது ஞானம்னு. இப்போ உலக ஞானத்திற்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது? நம்ம நினைக்கிறோம் இந்த படிப்புலாம் நமக்கு பெரிய சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை கவனிங்க. பவுல் சொல்கிறாரு, ஞானி எங்கே? யார்கிட்ட பேசுகிறார்? கிரேக்க தத்துவ ஞானிகிட்ட பேசுகிறார். கிரேக்கம் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு உலகம் உண்டு. அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. உலகத்தின் தலை சிறந்த ஞானிகள் கிரேக்கத்திலிருந்து தான் வந்தாங்க. யார்? அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அப்படிப்பட்ட காரல் மார்க்ஸ், இவங்களெல்லாம் இந்த உலகத்தில் தத்துவங்களை நிறுவிட்டு போனவங்க. பவுல் சொல்கிறாரு, கடவுள் கேட்குறாராம், ஞானி எங்கே? நம்ம நினைக்கிறல காரல் மார்க்ஸ் போல் ஒரு ஞானி இல்லை. இப்போ கூட காரல் மார்க்ஸ்க்கு ஒரு சிலை திறந்தாங்க. அரிஸ்டாட்டிலை போல, பிளாட்டோவை போல, அப்புறம் நிறைய வரிசையாக வரும் இந்த ஞானி, புத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவர்களே போல. இப்போ கடவுள் கேட்குறாராம், ஞானி எங்கேன்னு தேடுறாராம். இந்த பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது அவனுங்க நினச்சானுங்க, நம்ம அப்படியே வானத்துக்கு போய் கடவுளுக்கு, ஏன் நீங்கள் நல்லா கவனிங்க, வானத்துக்கு போய் கடவுளை தொட்டுடலாம் அப்படின்னு நினச்சாங்க. மலையை காட்டிலும் உயரமான கோபுரம். ஆனால் வேதம் சொல்லுது, கடவுள் மனுஷங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலான்னு. அவங்க கண்ணுக்கு தெரியாததுனால கீழே வந்து பார்த்தாங்க. கடவுள் பார்வையில் கண்ணுக்கே தெரியல இவங்க கட்டின இது. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா பெருசாகிட்டோம், நம்ம நல்லா சொத்து சேர்த்துட்டோம், நம்ம நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்போ கடவுள் பார்க்குறாருமா, என்னம்மா நீ ஏதோ சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையம்மா, ஒன்றுமே இல்லையே. அந்த மாதிரிங்க இந்த ஞானி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இந்த உலகத்தின் எந்த ஞானியும் கடவுளுடைய ஞானத்துக்கு முன்பாக நிற்க முடியாது.
அப்புறம் தர்க்க சாஸ்திரிகள், வேத பாரகர்கள் எங்கே? இவங்களாம் சொல்லிக்கினாங்க நாங்கள் தான் கிரேட்டு, நாங்கள் தான் பெரிய ஆள், எங்களை மிஞ்சி ஒரு ஞானம் இல்லைன்னா. கடவுள் சொன்னார், ஞானி எங்கே? இப்போ இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் எப்படிமா இருக்குது? பைத்தியமாக இருக்குது. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தின் ஞானத்தை தேடாதிருங்கள். உலகத்தின் ஞானம் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. உலகத்தின் ஞானம் உங்களை ரட்சிக்காது. உலகத்தின் ஞானம் உங்களை விடுவிக்காது, எதிலிருந்து காப்பாற்றாதுங்க. அப்போ முதலாவது, இந்த ஞானம் உலக பிரகாரமானது. இந்த உலகத்தின் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ரெண்டாவது, அது உலக ஸ்டாண்டர்ட்ஸை அது முன்னிறுத்துது. ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உலகத்தினுடைய தரம், அளவுகோல், உலகத்தினுடைய அளவுகோல் அப்படி நிறுத்துது. இதை இப்படி தான் செய்யணும், இதை இப்படி தான் பண்ணணும், இங்கே தான் படிக்கணும், இப்படி தான் செய்யணும். அதுதான் உலக ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு உதவாது. ரெண்டாவது, அந்த உலக ஞானத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது உணர்ச்சிக்கு உட்பட்டது. உலக ஞானம் உணர்ச்சிக்கு உட்பட்டது. நீங்கள் கடவுளை பற்றி உங்களுடைய இப்போ நீங்கள் துதியெல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது, நன்றி சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்தது. ஆனால் துதி அதை விட இன்னும் சிறப்பாக எப்போ அமையும்னா, கடவுள் யார் என்று அறிந்து அவரை துதிப்பது, அவர் நாமத்தை சொல்லி அவரை துதிப்பது. இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கடவுள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், எல்லையற்றவர் அப்படின்ற ஒரு பெயர் கடவுளுக்கு உண்டுது. நல்லா கவனிக்கிறீங்களா? கடவுளுக்கு என்ன பேர்? எல்லையற்றவர். அப்படின்னா என்ன? அவருக்கு எல்லையே கிடையாது. நமக்கு எல்லை இருக்குது. நமக்கு ஏன் நேரம், தேதி, காலம்லாம் இருக்குது? ஏன்னா நம்ம அந்த எல்லைக்கு உட்பட்டுருக்குறோம். நேரம் என்கிற எல்லைக்கு, காலம் என்கிற எல்லைக்கு, மரணம் என்கிற எல்லைக்கு, பூமி என்கிற எல்லைக்கு. இப்போ பூமிக்கு வெளியே போயிட்டிங்கன்னா ஸ்பேஸுக்கு எல்லை கிடையாது. பூமிக்கு எல்லை இருக்குது, சரிங்களா? டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்பேஸுக்கு டிஸ்டன்ஸே கிடையாது. அதான் விண்வெளின்னு சொல்கிறோம். அந்த சராசரங்களும் அங்கே தான் தொங்கிட்டு இருக்கு. கடவுள் அதை காட்டிலும் எல்லையற்றவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை நீங்களும் நானும் எந்த எல்லைக்கும் உட்படுத்த முடியாது. கடவுள் சாவாமை உள்ளவர், அவரை சாவுக்கு உட்படுத்த முடியாது, யாரும் உட்படுத்த முடியாது. அவரா தன்னை உட்படுத்திக்கினா தான். அதான் இயேசு சாமி என்ன பண்ணார்? சிலுவையில் வந்து மாண்டார். சாவாமையுள்ள கடவுள் சாவுக்குரியவர் ஆனார். ஏன் ஆனார்? தன் மக்களை மீட்க. இந்த மக்கள் எங்கே போயின்னுக்கிறாங்க? சாவாமையுள்ள கடவுள், எல்லையற்ற கடவுள் தன்னை சாவுக்கு உட்படுத்தினார். எதுக்கு? தன் மக்கள் பாவத்திலேருந்து. ஆனால் பாவத்திலேருந்து மீட்கப்பட்ட மக்கள் எங்கே போயிட்டுருக்கிறாங்க? மேரேஜுக்கு போய், நான் ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு போனேங்க. முன்னாடி அவங்க எங்கள் சர்ச்சில் மெம்பராக இருந்தாங்க. மேரேஜில் போனால் என்ன கூத்து, கிறிஸ்துவ கல்யாணம். இப்போ அங்கே போய் என்ன ஆண்டவரை பற்றி தெரியும், என்ன உலக ஞானத்தை பற்றி தெரியும்? அங்கே போய் அந்த கூத்தை ரசிச்சுட்டு நம்ம ஆட்கள் சேரை திருப்பி போட்டு உட்காந்து பார்ப்பாங்க. அடடா நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு. நான் ஆட மாட்டேன் பாஸ்டர், ஆனால் திருப்பி போட்டு உட்காந்து பார்ப்பேன். உங்களுக்கு விளங்குதுங்களா? இந்த ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். சில நேரத்தில் என்னுடைய ஞானம் என்னை உணர்ச்சி படுத்துக்கிறோம். நமக்கு என்னை பெருமை என்பது ஒரு உணர்ச்சி. நான் என்னுடைய படிப்பு என்னை பெருமை உள்ளவனாக்கும், என்னுடைய வசதி என்னை பெருமை உள்ளவனாக்கும். இல்லை என்ன சொல்கிறதுங்க, என்னை ரொம்ப வணங்கா கழுத்துள்ள நிலையில் கொண்டு போய் நிறுத்தும். எனக்கு கீழே யாருமே கிடையாது, எனக்கு அட்வைஸ் பண்ண யாரும் கிடையாது அப்படின்னு நிறுத்தும். இந்த ஞானம் அப்படி நிறுத்துங்க, தான் உணர்ச்சி. ஆனால் வேதம் சொல்லுது, பரலோக ஞானம் உணர்ச்சிக்கு, பரலோக ஞானத்துக்கு சம்பந்தம் கிடையாது. கடவுள் உணர்ச்சி வயப்பட. அதுதான் நான் நிறைய நேரத்தில் விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், கடவுளை நம்ம உணர்ச்சினால் நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நம்ம அப்பா அம்மா கிட்ட அழுது போனால் எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் கடவுளிடத்தில் நம்ம எப்படி அப்பா அம்மா கிட்ட போலியாக அழுது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவங்க நினச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம குழந்தை உண்மையாக அழுதுட்டு வாங்கிட்டு போகுதுன்னு. ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் சித்தத்துக்கு தான் அவர் செயல்படுவாரே தவிர என் உணர்ச்சிக்காக அவருடைய சித்தத்தை என்ன பண்ணி மாட்டார், மாற்றிக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு வச்சிங்களேன், நான்
உணர்ச்சி வயப்படுவதனால கடவுள் ஐயோ என் மக என் திருச்சபை உணர்ச்சி வசப்படுதுங்க, ரொம்ப அழுதுங்க. ஆகவே 2026 திட்டமிட்ட கல்யாணத்தை 2030 திட்டமிட்ட கல்யாணத்தை 2026 முடிக்க மாட்டார். அப்படி முடித்தார்னா அவருடைய இன்னொரு குணாதிசயத்தை அவர் இழந்துருவார். என்ன குணாதிசயம்? கர்த்தர் மாறாதவர் என்கிற குணாதிசயத்தை அவர் என்ன பண்ணிடுவார்? இழந்துருவார். அப்போ உலக ஞானம் உணர்ச்சி வயப்படக்கூடியது, ஆனால் கடவுள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர் அல்ல. கடவுள் அதாவது தம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களுக்கே கடவுள் தம்முடைய வழியை காண்பிக்கிறார். இப்போ இந்த பரலோக ஞானத்தை குறித்து, இந்த உலக ஞானத்தை குறித்து நம்ம 14வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது? வசனம் 14 போதுங்க. இந்த உலக ஞானம் முதலாவது எப்படிப்பட்டது? கசப்பானது, கசப்பான வைராக்கியம் கொண்டிருக்கும். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஆட்கள் சொல்கிறாங்களே, நான் சாவர வரைக்கும் அவங்க கூட பேச மாட்டேன். யார் சொல்கிறது? விசுவாசிங்கள. நான் சாவர வரைக்கும் அவன் வீட்டு பக்கம் போக மாட்டேன், அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். இது பேர் என்னங்க? வைராக்கியம். ஆனால் இந்த 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 இப்போ இவ்வளோ வைராக்கியம் கொள்கிறவங்க ஒரு திருச்சபையில் நான் ஒரு ஊழியத்தை செய்வேன் என்கிற வைராக்கியம் கொள்றதில்லை. வராது. யாருக்கு வராது? உலக ஞானத்தை பற்றி கொண்டவங்களுக்கு வராது. அதாவது பரலோக ஞானத்தை அறியாதவங்களுக்கு அது வரவே வராது. பரலோக ஞானத்தை அறிந்தவர்கள் வைராக்கியம் கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை சொல்லுவாங்க, ஆனால் பிற்பாடு அதை மாற்றி கொள்ளுவாங்க. ஏன்னா அவங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவங்கள என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். சரிங்களா? ரெண்டாவது நம்ம அடுத்தது படிக்கிறோமா? கசப்பான வைராக்கியமும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டுது. இப்போ என்ன யாக்கோபு இந்த விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு? விசுவாசியே, நீ கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்து பெருமை பாராட்டு. இப்போ நம்ம ஆளுங்க சும்மா சொல்லக்கூடாது, அடடா அவளுக்கு அவளை மாதிரி ஒரு வைராக்கிய ஆள் நான் பார்த்தது இல்லைங்க, வைராக்கியத்தில் அவளை மிஞ்சிக்க முடியாதுங்க, அவனை மிஞ்சிக்க முடியாது. இது பேர் என்ன? பெருமை. விசுவாசிங்களுக்கு அது தகாது. நான் எவ்வளோ நாள் வேணாலும் பிரதர் சிஸ்டர், நான் எவ்வளோ நாள் வேணாலும் அவங்க கூட பேசாமல் வந்துடுவேன். இது பேர் என்ன? பெருமை. பெருமை உள்ளவனுக்கு உங்களுக்கு ஆனாலும் சரி, எனக்கு ஆனாலும் சரி இல்லை. கடவுள் உலக ஞானத்துக்காக நம்மளை அழைக்கலை. உலக ஞானம் தன் வைராக்கியத்தை குறித்து பெருமை பாராட்டும். பார்த்தீங்களா? அவனே என்னை தேடி வந்து அவனே என் காலில் விழுற அளவுக்கு நான் இன்னும் பாருங்க, அங்கே தாங்க நான் விசுவாசி. எது விசுவாசியா? பவுல் சொல்கிறாரு, கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானம். முடியாத விஷயந்தான், அதனால தான் கூடுமானன்ற வார்த்தையை போடுறாரு. முடியாதுங்க, ஆனால் கூடுமான வரைக்கும் சமாதானமாக இருங்க, பேச முயற்சி செய்யுங்க. பேச கூப்பிட்டா வரக்கூட மாட்டான். நீ என்னடா கூப்பிடுறது, நான் என்னடா வருதுன்னு கேட்பான். இன்னொரு முறை கூப்பிடுங்க. ஏன்னா ஒரு முறை வர எண்ணம் கொள்ள வர நீங்கள் நிறைய பேர் கம்பல் பண்ண முடியாதுங்க. இப்போ சமாதானத்துக்கு எல்லாரையும் கம்பல் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. கடவுளாக அவங்கள மாற்றினால் ஒழிய அவங்க மாற மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் 2 சீஷர்கள் அனுப்புகிறாரு, போய் எதிர்க்க இருக்கிற கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்றார். கேட்டால் என்ன பண்ணு? நீ அவனை ஆதாயப்படுத்தி கொண்ட. கேட்கலையா? உன் கால் மண்ணை தட்டி விட்டு வந்துரு. ஆனால் நீ செய்ய வேண்டியதை செய். அப்போ நீ என்ன பண்ணணும்? சமாதானத்துக்குரியவைகளை நாடணும். நீ நாடலையான திருச்சபை நாட வைக்கணும். ஒரு திருச்சபையிலங்க பிரிந்திருப்பார்கள், ஆனால் திருச்சபை அவர்களை சேர்க்க முற்பட வேண்டும். ஐயோ நாங்கள் சேர்த்தா அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்கறது உன் பிரச்சனை இல்லை, அது கடவுள் பிரச்சனை, அவர் பார்த்துப்பாரு. நீ கடவுள் ஆகிடாத. அவங்களெல்லாம் மாற்ற முடியாதுங்க, அவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. அவங்க முற்றி போன கேஸுங்க. பாஸ்டர் அது மாற்ற அப்படி சொல்ல. யூ ஆர் நாட் அட் ஆல் காட். கடவுள் அல்ல. கடவுள் எப்பேற்பட்ட கடினமுள்ள இருதயமுள்ள சவுலையே பவுலாக மாற்றினார்ல. இப்போ இந்த வாசிக்கிறல்ல, அதை அப்போஸ்தலர் எனக்கு வாசித்தோம். ஒளிகிறான் அவனை பார்த்து ஒளிஞ்ச காலம் போய் அவன் ஒளிகிறான், அவனை ஒளிக்க வைக்கிறாங்க. நம்ம என்னன்னு இருப்பான்?
பவுலுடைய இடத்துல, டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஒரு காலத்தில் என்னை பார்த்து பயந்து போன நீ என்னை இப்போ அடிக்க 40 பேர் சாப்பிடாம கொல்லாமல் பவுலை கொன்னால் ஒழிய என் வாயில் தண்ணி வைக்க மாட்டான்றான். அவன் எல்லாம் ஒரு நாள் பவுலுக்கு பயந்து இருந்தவன். நல்லா விளங்குதுங்களா அவங்களுக்கு? இப்போ சொல்லுங்கள், பவுல் உலக ஞானம் உடையவனா? அவன் சொல்கிறான், இந்த உலக ஞானத்தை எல்லாம் நான் கிறிஸ்துவின் மேன்மைக்கென்று குப்பையும் தூசியுமாக என்கிறேன். என்னை சிலுவையில் அறைந்து விட்டேன், இனி நான் அல்ல என்னில் இருக்கிற கிறிஸ்துவே. இப்போ இந்த வைராக்கியம் பெருமை உலக ஞானம் சொல்லும், என்கரேஜ் பண்ணோம், திருச்சபையிலே கூட என்கரேஜ் பண்ணோம், கரெக்டுங்க நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். நம்ம போகணும், நம்ம பேசணும், நம்ம முயற்சி செய்யணும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ நாம் முயற்சி செய்யணும். ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், என்னை மாற்ற விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும். அந்த மனிதனோடு பேசும் இல்லை அதுதான் ராபோஜனம். ஏன் ராபோஜனம் வைக்கிறோம்? நீங்கள் ஒப்புரவாகிட்டு எடுக்கணும். ஏன் காணிக்க வைக்கிறோம்? நீங்கள் ஒப்புரவாகிட்டு காணிக்க போடணும். ஆனால் இது எதுவுமே நம்ம இதான் என்ன, இந்த உலக ஞானம் நம்மளை செய்ய விடுறதே இல்லை. நீ காணிக்க போடு, எப்படியா இருந்தாலும் போடு, அந்த காணிக்கைக்கு ஆண்டவர் உனக்கு பரிசு கொடுப்பார். எப்படிங்க கொடுப்பார்? ஒப்புரவாகாமல் நீங்கள் ஒரு பைசா போட்டால் கூட அது கடவுளுடைய சமூகத்துக்கு செல்லவே செல்லாது. ஒப்புரவாகாமல் நீங்கள் ராபோஜனம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே விடுதலை இல்லை. அப்புறம் என்னங்க திருச்சபை விடுதலை ஆகுது? சரிங்களா? இப்போது இந்த உலக பிரகாரமான ஞானத்தை குறித்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நம்ம வாசிப்போம். 17 சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்போ இந்த உலக பிரகாரமான ஞானம் என்ன பண்ணுங்க? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்ல வைக்கும், வைராக்கியம் கொள்ள வைக்கும், பெருமைப்பட வைக்கும். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்ல வைக்கும். எது சத்தியம்? இதான் சத்தியம். இந்த உலக ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்? பாஸ்டர் அப்படி கொஞ்சம் ஓரம் வைக்கிறீங்களா? அந்த 5000 வருஷம் பழமையான ஒரு புத்தகத்தை கொஞ்சம் தூக்கி ஓரம் வைக்கிறீங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா? நாங்கள் போன வாரம் சகோதரர் ராஜ் அறிவித்த மாதிரி ஆண்கள் ஐக்கியத்தில் உடை கட்டுப்பாட்டை குறித்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு தம்பி சொன்னார், இதெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க பாஸ்டர். ஏற்றுக்க மாட்டீங்க தான், அதுக்காக சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்கள் இது இப்போ ராஜி அதை நான் சொல்கிறேன், லேவியராகமும் போய் படிங்க. பெண்கள் எப்படி உடுத்தணும், ஆண்கள் எப்படி உடுத்தணும்னு லேவியராகும் புத்தகத்தில் இருக்குதா இல்லையா? லேவியராகம் படிச்சவங்க யாரெல்லாம் இருக்குதா இல்லையா? பெண்கள் ஆண்கள் உடைய உடுத்தக்கூடாதுன்னு இருக்குது. இன்றைக்கி எத்தனை பெண்கள் ஆண்கள் உடைய போட்டுட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கே வராங்க. இல்லை உங்களுக்கு விளங்கலையா? நாம் சுமந்து கொண்டிருக்கிற சத்தியம் எனும் வேதம் நான் எப்படி நடக்க வேண்டும், இணை சட்டங்கள் உபாகம் வரைக்கும் சொல்கிறார். நாம் எப்படி யார் கூட உறவு வைக்கணும், யாரை திருமணம் செய்யணும், கையில் காலில் என்னென்னலாம் போட்டுக்கக்கூடாது, டாட்டூ போட்டுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதுங்க. இதை கேட்கல, இல்லை பிரதர் போட்டுக்கலாம் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது உண்மையாக பொய்யா? சத்தியத்துக்கு இப்போ நம்ம பட்சல இந்த உலக ஞானம் என்ன சொல்லும்? சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லும். தப்பு இல்லை பிரதர், இந்துவில் கல்யாணம் பண்ணால் தப்பு இல்லை. நீங்கள் ஒரு புது விசுவாசி என்ன பண்ணுறீங்க, கொண்டு வரீங்கன்னு பொய் சொல்லும். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லும்? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பாய் கட்டளை. நெவர் மேரி எ ஹீதன். கடவுள் யார் என்று அறியாத ஒருவனை, கடவுளுடைய பரிசுத்தத்தையும் மேன்மையும் உணராத ஒருவனை ஒருத்தி நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. உனக்கு அது விருப்பமாக இருக்கட்டும், அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லையா? எனக்கு பிடிச்சி போச்சு ஐயா, அவன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன். அப்போ ஆண்டவர் இல்லாமல் நீ வாழ முற்பட்டுட்டேன்னு அர்த்தம். அவன் வந்து போயிடுவான். எப்போ போயிடுவான்? ஒரு 50 வருஷத்துலேயே 60 வருஷத்துலேயே போயிடுவான், இல்லை அவள் போயிடுவான். ஆனால் அழியாத ஆண்டவரை நீ விட்டுட்டியானா அந்தோகதி உன் வாழ்க்கை பரலோகத்தில் இல்லை, நரகத்தில் அவியாத அக்கினியில் இருக்கும். நாங்கள் ஒரு சபிச்சுட்டு இருக்கிறார். வேதம் சொல்கிறது சொல்லிட்டு இருக்கிறேங்க. இந்த உலக ஞானம் பொய் சொல்ல வைக்கும். நீ செய் பிரதர், நீ இது என்ன கல்யாணத்தில் வரதட்சணை வாங்கு, அப்புறம் நலங்கு வெய்யி, அப்புறம் என்னங்க மாம முறையெல்லாம் செய், அப்புறம் என்ன துணிங்க
தாய் விட்டு துணி போடுவாங்களே கடைசியில் இறந்த பிறகு, அந்த துணியை போடு. இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துட்டு வந்துட்டேங்க. சிலவற்றை நானே செஞ்சுட்டு வந்துட்டேன். முன்னாடி சொல்கிறேனே, உங்கள் முன்னாடி சொல்கிறேனே, யார் சொல்லுவாங்க? நானே செஞ்சுட்டு வந்துட்டேங்க சிலதை. ஆனால் இன்றைக்கி என்னை குறித்து மிகவும் நான் வருத்தம் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அந்த சத்தியம் எனக்கு உணர்வு கொடுக்குது. இன்றைக்கும் மாறல, இன்றைக்கோ நான் அதை செஞ்சுட்டேங்க, ஆகவே மாற்றிக்க முடியாதுன்னு சொன்னேன்னா நான் சத்தியத்துக்கு இணங்காதவன் நான் போயிடுவேனே. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசியாக நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாதுன்றத எனக்கு சத்தியம் விளக்கி காட்டுது. விளங்கிக்கலைன்னா அது என்னுடைய அறியாமை. அப்போ ஏன் விளங்கிக்கலை? நான் முழுக்க உலக ஞானத்தினால நிறைந்திருக்கிறேன். எனக்கு பரலோக ஞானத்தை குறித்து தேடலும் விருப்பமும் ஆர்வமும் இல்லை. அதை கற்றுத்தரவங்களை போய் நான் பார்க்கறது கூட கிடையாது. அவங்களுக்கு நான் ஞானம் போதிப்பேன். என்ன போதிப்பேன்? இவ்வளோ நேரம் பேசுங்க, இவ்வளோ நேரம் தான் நிறுத்துங்க அப்படின்னு போதிப்பேன். போதிச்சுட்டு பண்ணாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் தவறாய் நடந்து கூட நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் விருப்பலை. ஆனால் சத்தியத்தை போதிங்க. வேதம் இப்படி சொல்லுது பாஸ்டர், நீங்கள் இப்படி நடந்துக்கூடாது சொல்லுங்கள். வேதம் இப்படி சொல்லுது டீக்கன் ஐயா, நீங்கள் இப்படி நடந்துக்கூடாது சொல்லுங்கள். அதை நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள். அது இன்னும் எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று செய்யாமல் ஒரு விசுவாசிக்கோ இல்லை ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கோ இல்லை ஒரு மூப்பருக்கோ நீங்கள் ஒன்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா உடனே அவர் திருப்பி கேட்பார்ல, நம்ம பிள்ளையே நம்மளை கேட்குதுல்ல, நம்ம பிள்ளையே நம்மளை கேட்குங்களே. நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்ட பிறகு அதை எங்கேயோ நம்ம மறந்து செய்யும் போது நம்ம பிள்ளை பார்த்துட்டு கரெக்டாக வந்து கேட்கும், அப்பா இதை செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி செய்கிறீங்களே. இப்போ இந்த உலக ஞானம் என்னவா பண்ணோம்? விரோதமாய் சிந்திக்கும். அடுத்தது, இப்படிப்பட்ட ஞானம் ஞானமாய் இராமல் லௌகீக, அதாவது உலக சம்பந்தமானதும். என்ன அழகான வர்ணன் அல்ல? இப்படிப்பட்ட உலக ஞானம் உலகத்துக்குரியது, ஜென்ம சுவாபத்தினால வருது. இது எதனால் வருது? கடவுள் கொடுக்கறது இல்லை. இந்த வைராக்கிய கடவுள் கொடுக்குறாருங்க. என்ன அவன் வீட்டு பக்கமே போகாமல் ஆண்டவர் நிற்க வச்சாருங்க. துதி நேரத்தில் வந்து ஆண்டவரே துதிக்கிறேன் ஆண்டவரே உண்மை. இது பேய் கொடுக்குறது. இந்த வைராக்கியெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது கிடையாதுங்க. ஆண்டவர் இருக்கவே இருக்காதுங்க. இது முழுக்க சாத்தான் சொல்கிறது. அப்புறம் இது இல்லை லௌகீக ஞானம், இது உலக ஞானம். வைராக்கியமும் உண்டோ? ஆமாம். இப்போ உலக ஞானம் வைராக்கியத்தை பாராட்டும். வைராக்கியம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே என்ன இருக்கும்? கலகமும் அங்கே நல்ல நடக்கையே இருக்காது. நல்ல செயலே நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே வந்து தவறான செயல்களும் துர்ச்செய்கைகளும் கலகமும், அங்கே கலகம்தான் இருக்கும். இப்போ நம்ம திருச்சபைகளில் கூடங்க ஏன் பிரிவினைகள்? பவுலுடைய காலத்தில் பிரிவினைகள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் இருக்குது. பிரிவினைகள் எப்பவுமே இருந்துட்டு தானே இருக்குது. என்றைக்கு அது தீரோன்றது தெரியலங்க. ஏன் பவுல் இருக்கும் பொழுது அப்போலோ அப்படின்ற ஒரு மனிதனோடு கூட நிறைய பேர் இருந்தாங்க. பவுல் பக்கம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பேதுரு பக்கம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பவுல் அது குறித்து ரொம்ப வைராக்கியம் கொள்கிறாரு. இப்படி சபை இருக்கலாமா? ஒரு ஆண்டவர், ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே இரட்சகர், ஒரே மத்தியஸ்தர், இப்படி எல்லாத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கிற நமக்குள்ளே எப்படி வேறுபாடுகள்? ஒரே சமாதானத்தின் ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்பொழுது நமக்குள்ளே எப்படிங்க பிரிவினைகள்? அப்போ இது கடவுளால் உண்டாகிறதா? இல்லை, இது பேய்த்தனமானது. பிசாசு தான் என்ன பண்ணுவான்? பிரிப்பான். பிசாசு ஆதியில் 2 பேரை பிரித்தான் பாருங்க. யாரை பிரித்தான்? கணவன் மனைவியை பிரித்தான். இன்றைக்கும் பிரிச்சுட்டு இருக்கிறான திருச்சபையில். ஆதாம் ஏவால பிசாசு பிரிச்சானா பிரிக்கலையா? பிரித்தான். யார்கிட்ட போய் பேசியிருக்கணும்? ஆதாம் கிட்ட தான் பேசியிருக்கணும். அவனுக்கு தெரியும் ஆதாம் கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு. அதனால தான் ஆதாம் நம்ம பேசவே விடுறதில்ல. இல்லை, நிறைய ஏவாளுங்க ஆதாமை பா நீ கம்முன்னு இருப்பா, உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு இந்த குடும்பத்தை பற்றி என்னப்பா தெரியும், இப்படியே சொல்லி அவர்களை நிறுத்திடும். அதே தான் ஏவாள் முடிவு பண்ணான், இந்த ஆதாமுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு போய் நான் கொடுத்து அவனை என்ன பண்ணுறேன் தெளிவாக்குறேன்னு முடிவெடுத்தான். சாத்தான் சொல்கிறல, இதை சாப்பிடும்போது உங்கள் கண்கள் தெளிவாகும். இவன் நினச்சிட்டா ஆதாம் தெளிவில்லாமல் ஆண்டவர் படிச்சிட்டார். ஆதாம் எப்படி படிச்சாருங்க? உங்கள் வீட்டுக்காரர் தான் பற்றி பேசிங்கிற அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் ஆண்டவர் எப்படி படிச்சிட்டாரு?
தெளிவில்லாமல் போச்சிட்டாரு. ஐயோ பிரதர், நீங்கள் வந்து ஆண்டவர் பார்வையில் பார்த்துக்கிறீங்க, நான் அம்மாங்க பார்வையில் பார்க்குறேன். தெளிவில்லாமல் போச்சிட்டார். கண்ணு தெளிவை பற்றி இல்லை, வாழ்க்கையிலே அவர் தெளிவு கிடையாது. அவர்லாம் உருப்பிட்டு வரமாட்டாருங்க. இப்படியே சொல்லி கட்சியில் அவருக்கு சபைக்கே கொண்டு வரது கிடையாது. அதனால தான் சபை முழுக்க முழுக்க பெண்களுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. நல்லா விளங்குங்களா உங்களுக்கு? அப்போ சபை பிரித்தாலும் சூழ்ச்சி, கணவன் மனைவி பிரித்தாலும் சூழ்ச்சி, குடும்பங்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை சாத்தான் ஆதியிலிருந்தே கையில் எடுத்துட்டான். அவன் அதுக்கு பல பொய்களை கட்டமைப்பான். நீ தேவர்களை போல ஆவன்னு சொல்லுவான். தான் சொன்னேன், உலக ஞானம் என்ன சொல்லலாம், நீ பெரிய ஆள் ஆயிடலாம்பா, நீ ஒரு சர்ச்சை தொடங்க, நீ பாஸ் ஆகிடு, நல்லா காணிக்க வரும். அதுதான் போன வாரம் நான் எச்சரித்தேன், உங்களில் அநேகர் போதகர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சாத்தான் சொல்லுவான், நீ பெரிய ஆள் ஆயிடலாம், நீ வர்ஷிப் லீடர் ஆயிடலாம், முதல்ல நீ விசுவாசியாக கற்றுக்கும், முதல்ல விசுவாசியாக கற்றுக்கும். ஒரு விசுவாசி என்பவன் முழு மனதோடு வேதத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக இருப்பான். வேதத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று. நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் போடுறாங்க, ஆமேன் 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 வசனத்துக்கு போடுறாங்க, ரொம்ப ரைட். ஆனால் அந்த வசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? அருமையான விசுவாசியை, ஒவ்வொரு வசனமும் உன் வாழ்க்கையில் நிறைவேறுதா? இப்போ நம்ம நாவடக்கத்தை பற்றி கேட்டோம். நாவடக்கத்தை நாம் கடந்த நாட்களில் நிறைவேற்றிருக்கிறோமா? அன்றைக்கே போயிட்டு இங்கே வாலிபர்கள் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் நாங்கள் ஒரு முறை பிரசங்கம் கேட்குறதுனால எங்களால் வாரம் ஃபுல்லாக வாழ முடியல. அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, தினமும் காலையில் எங்களுக்கு ஒரு குட்டி பிரசங்கம் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற பிரசங்கமே இவங்க ஃபாலோ பண்ணல, டெய்லியும் போடுற பிரசங்கத்தை இப்போ எனக்கு தான் வேலை கொடுத்துக்கினே இருக்கிறாங்களே தவிர அவங்க வேலை செய்ய மாட்றாங்க. இல்லை, எவ்வளோ மோசமான நிலைக்கு நம்ம கடந்து போயிட்டல. இப்போ எப்படி போயிடுச்சுன்னா, ஒரு சின்ன வசனத்துக்கு ஆமேன் போடுறதோட என் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடவுளோட ஐக்கியம் இல்லை, கடவுளோட உறவு இல்லை, கடவுளை தெரியல. இந்த பாஸ்டர் சொன்னார், ஐ லவ் யூ காட் அப்படின்னு சொல்கிற அந்த 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 அந்யோன்யம் எனக்கும் கடவுளுக்கும் இல்லையே. சரிங்களா? இப்போ இப்படிப்பட்ட உலக ஞானத்தை கடவுள் எதிர்க்கிறார். அப்போ கடவுள் என்ன விரும்புகிறார்? அடுத்து படிக்கிறோம், வேகமாக முடிச்சிடறேன். பரத்திலிருந்து வருகிற, இப்போ உலக பிரகார ஞானத்தை கேட்டீங்க, பரலோக ஞானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்க முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் உலக ஞானத்தை தான் தொடர்ந்து கொண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமானது. அப்போ உலக ஞானம் அவ்வளோதான். அசுத்தமானதை போத்துக்கணும், அசுத்தமானதை தூக்கி சுமக்கணும்னா சுமங்க. ஆனால் சுத்தமானதை கடவுள் பரத்திலிருந்து தம் சுத்தமானவர்களுக்கு தருகிறார். நான் பரிசுத்தர், நம்மளை அழைச்சது அதுக்கு தான். அப்படி அழைச்சி எதை கொடுக்குறாரு? பரலோகத்தில் இருக்கிற சுத்தமான ஞானத்தை கொடுக்குறார். படிங்க சிஸ்டர். பரலோக ஞானம் சுத்தம் உள்ளது முதலாவது. ரெண்டாவது சமாதானம் உடையது, சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், பட்சபாதம் இல்லாதாயும். என்ன என்ன கனிகளில் பரலோக ஞானத்தின் கனிகள் என்ன? சுத்தம் உள்ளது. ரெண்டாவது சமாதானம். பரலோக ஞானம் சமாதானம் பண்ணும். இல்லை, சமாதானம் பண்ணுங்க. குடும்பத்தில் பரலோக ஞானம் ஆட்கொள்ளுமானால் அது சமாதானம் செய்யும். யாரோ ஒருத்தர் பரலோக ஞானத்தை பெற்றிருப்பார்களானால் அந்த குடும்பத்தில் சமாதானம் நிச்சயமாக பேருக்கும். 10 பேர் உலக ஞானத்துக்குரியவர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் ஒருவர் பரலோக ஞானத்துக்குரியவராக இருந்தால் சர்வ வல்லவர் அவர்களோடு கூட இருக்கிறதுனால அவர்கள் எல்லாரையும் மேற்கொள்ள முடியும். ஆனால் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு பரலோக ஞானம் வேண்டாம், அது நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரலோக ஞானம் சுத்தம் உள்ளது, பரலோக ஞானம் சமாதானம் பண்ணும், சாந்தமாக இருக்கும், இல்லை சாந்தமடையும், சகிப்புத்தன்மை இருக்கும் பரலோக ஞானத்திற்கு. ஒரு சில காலகட்டங்களில் அந்த சகிப்புத்தன்மையை அவங்க எழுந்து போகலாம். ஆனால்
அழைத்தவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மையானால் அவர்கள் அந்த சகிப்பு தன்மையை அடைய கடவுள் அவர்களுக்கு உதவி செய்வார். அடுத்ததுமா இணக்கமாகும், அதாவது அது எல்லாரோடும் இணங்கி போகும். சரிங்களா? இவங்க நின்னா அங்கே போய் நிற்க மாட்டேன், இவங்க ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் போய் உட்கார மாட்டேன். எனக்கு விளங்கவே இல்லை. எப்படி நம்ம விசுவாசிங்கள்றோம், நம்ம ஒரே திருச்சபையில் இருக்கிறோம், ஒரே திருச்சபையில் ஒரே பந்தி அனுசரிக்கிறோம், ஒரே பந்தி தானே, ஒரே ஆராதனையில் இருக்கிறோம். ஆனால் வீட்டு ஜப கூட்டம் மட்டும் இவங்க வீட்டில் நடந்தால் நான் போக மாட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக உலக ஞானத்துக்குரியவர்கள் தான், நீங்கள் பரலோக ஞானத்துக்குரியவர்கள் அல்ல. பேரை மாற்றிங்க, உங்கள் பேர் விசுவாசி அல்ல. ஒருவேளை அது கடவுள் உங்களுக்கு உணர்த்துவாரானால் இனி நீங்கள் அப்படி இருக்க முடியாது. இதை கேட்ட பிறகு நீங்கள் அப்படி இருப்பீங்களான்னா நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். மாறணும். சரிங்களா? இணக்கமாயும், அப்புறம் இரக்கம், பரலோக ஞானம் இரக்கம் காண்பிக்கும். அடுத்ததுமா நற்கனிகளினாலே நிறைந்ததாயும் பட்சபாதம் காட்டாது. ரொம்ப முக்கியம். நம்ம யாக்கோபில் பட்சம்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பட்சபாதம் பார்க்காது. ஒருத்தனை உயர்த்தியும் ஒருத்தனை தாழ்த்தியும் வைக்காது. இல்லை, இங்கே படித்தவங்களுக்கு ஒரு மதிப்பு, படிக்காதவங்களுக்கு ஒரு மதிப்பு, வெளியே எல்லாமே வெளியே. வசதி உள்ளவங்களுக்கு ஒரு மதிப்பு, வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்பு. எங்கே உலக ஞானம்? எங்கே இருக்குது உலக ஞானம்? இந்த வாசலுக்கு வெளியே. இது உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த உலக ஞானத்துக்கு இங்கே இடம் இல்லை. இங்கே வசதியானவனும் கடவுள் பார்வையில் ஒரே ஆள் தான், வசதி இல்லாதவனும் ஒரே ஆள் தான். ஆனால் திருச்சபை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? சபையார் சொல்கிறீங்களா? ஆமேன்னு. அப்படி கொடுக்குமானால் இந்த திருச்சபையில், பொதுவாக திருச்சபை அப்படி கொடுக்குமானால் திருச்சபை உலக ஞானத்தினாலே நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். உலக ஞானம் பட்சபாதம் உள்ளது, பரலோக ஞானம் பட்சபாதம் இல்லாது. அது யாரையும் வேற்றுமையாக பார்க்காது, யாரையும் வெறுத்து ஒதுக்காது, யாரையும் புறம் தள்ளாது, யாரையும் விசாரிக்காமல் இருக்காது. எல்லாரையும் விசாரிக்கும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கும், எல்லாருக்காகவும் கண்ணீர் விடும். இப்போ நான் சொன்னல, ஆண்டவர் உணர்ச்சி வசப்படுறவர் இல்லை, அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ விடும் கண்ணீரை நான் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறேன்றார். இப்போ யாருக்காக விடுற கண்ணீர்ன்னு தான் கேள்வி. எனக்காக நான் விடும் கண்ணீர் இல்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் விடும் கண்ணீரை கடவுள் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். என்னை காண்கிற தேவன். இப்போ இப்படிப்பட்ட பரலோக ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்க, வைராக்கியமும் கசப்பும் பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் கொண்ட உலக ஞானத்தை நாம் பற்றி கொண்டு நாம் ஒரு காலம் முதிர்ச்சி அடைய முடியாது. நாம் கடவுள் விரும்புகிற திருச்சபையை கட்டி அமைக்க முடியாது. ஏன்னா திருச்சபை சத்தியத்தினால மாத்திரமே கட்டி அமைக்க முடியும். இந்த சத்தியம்தான் சொல்லுது, உலக ஞானம் அழிவுக்குரியது, பரலோக ஞானம் வாழ்வுக்குரியது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்வுக்குரிய பரலோக ஞானத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் பற்றிக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த உலக ஞானத்தை வெறுக்க வேண்டும், இந்த உலக ஞானத்தை புறம் தள்ள வேண்டும். இந்த உலக ஞானத்தை ஆண்டவர் பைத்தியம் என்று கருதுகிறார். பைத்தியம். நீங்கள் ஓனா உங்களை பெரிய நினைங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பைத்தியமாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு முன்பாக ஞானவான்களாக இருக்கணும். தானியேல் சொல்கிறாரு, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவங்க நட்சத்திரம் ஒரு நாளும் ஒளியை நமக்கு ஓனா அது ஒளி கொடுக்காத மாதிரி தெரியலாம், ஆனால் நட்சத்திரங்கள் ஓயாமல் ஒளி கொடுக்கக்கூடியது. இப்போ கடவுள் உங்களை என்னையும் நட்சத்திரங்களாக நிறுத்த விரும்புகிறார். நான் காலால் மிதிக்கப்படும் மண்ணாக தான் இருப்பேன்னா அதை ஒன்றும் கடவுள் தடுக்க விரும்பலை. இட் இஸ் யுவர் ரைட், உங்களுடைய தெரிவு. உலக ஞானமா பரலோக ஞானமா? கண்களை முடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த வசனங்களின்படி தேவரீர் எங்கள் வாழ்வை அழிக்கிற, எங்களுடைய ஆத்துமாவை வஞ்சிக்கிற உலக ஞானத்தை நாங்கள் வெறுத்து தள்ளவும், எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிற உம்முடைய தெய்வீக ஞானமாகிய பரலோக ஞானத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள உதவி செய்யும். அதன் மதிப்பு வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் விலையேற பெற்றது என்று நாங்கள் நம்முடைய வசனத்தில் அறிகிறோம்.
அது அது அதை விட இந்த உலகத்தில் இச்சிக்கத்தக்க ஒன்று இல்லை. ஆண்டவர் உம்முடைய ஞானத்தையே நாங்கள் விருப்பம் கொள்ளவும் அதை நாங்கள் வாஞ்சிக்கவும் எங்களை வழி நடத்தும். அதனாலே எங்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் சமாதானமும் இணக்கமும், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே சத்தியமும் நிலை பெற நீர் கிருபை செய்யும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற அந்த வார்த்தை எங்களில், எங்கள் திருச்சபையின் வாழ்விலே நிறைவேற வேண்டுமாய் எங்களை நாங்களே உம்முடைய சமூகத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெருமைப்படுவோமானால் நீர் எங்களுக்கு எதிர்க்கு நிற்கிறீர். எங்கள் பெருமைகளை உடையும், எங்களுடைய வைராக்கியங்களை உடையும். ஆண்டவரே, எங்களுடைய கசப்பான விரோதங்களை உடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமான வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க உதவி. எங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிக கனமுள்ளவர்களாக நாங்கள் கருதவும், எங்களை காட்டிலும் அதிகமாய் மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக நாங்கள் நினைக்கும் உதவி செய்தோம். பட்சபாதம் என்கிற பாவத்தை எங்கள் திருச்சபையிலிருந்து நீர் எடுத்து போடும். எங்கள் திருச்சபையில் அப்படி இருக்குமானால் அதை கர்த்தாவே மேற்கொள்ள எங்களுக்கு நீர் ஆவியானவருடைய பெலனை தாரும். வந்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவர்களை வருகிற நாட்களை கொண்டு வந்து சேரும். தேவரீர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தித்தார். பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல பிரசவத்தை நீர் வாய்க்க பண்ணும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே பிள்ளை வரங்களை தேவரே உடைய சர்வ வல்லமையினாலே கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவரே, அதிகமாக நாங்கள் ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து விடுபட்டு பலனடைய நீர் கிருபை செய்தலும். தொடர்ந்து ஆண்டவரே சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.